ஜெபம் பண்ண கடவோம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் உள்ள அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த திருவிருந்து ஆராதனையிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வர உம்மை ஆராதிக்கவும் தேவன் பாராட்டிய முடியாத ஈவுகளுக்காக கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே இந்த ஆராதனை வேளையிலும் இல் மத்தியிலே எழுந்தருளி சேஷமாக அப்பத்தை பிட்கையிலே தம்மை வெளிப்படுத்தி உம்முடைய அளவற்ற கிருபையினாலும் அன்பினாலும் ஆசீர்வாதத்தினாலும் எங்கள் ஒவ்வொருவரை நிறைத்திரள வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 420 பாமாலை 283 பாடுவோம். பாவி கேள் உன் ஆண்டவர் அறையுண்ட இரட்சகர் கேட்கிறார். கீதம் 420 பாமாலை 283 பாடுவோம். நின்றபடியே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வலும் தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ண அன்பு கூறவும் ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மேம்படுத்தவும் ஒரு பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருத்தின சிந்தனை சுத்தம் பண்ணிரல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுக்கு மகிமையும் பூமியிலே
வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு நீரே பரிசுத்த, நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரே, ஒருவரே பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் அன்பு கூறு என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளின் நியாயபரமான முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக தேவனுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்து அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகள் கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் சகோதர சகோதரிகளுமாகவும் பாவம் செய்கிறோம் அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உண்மை நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உடைய விடுதலை அர்ப்பணியில் உலகில் மோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றி அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவம் எங்களை சுத்திகரியும். பரிசுத்தாவினால் விடுதலை பெறவும் புது ஜீவனுள்ளவர்களாய் வாழவும் உங்களோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடும் அருள் புரிந்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமது ஆண்டவரிடம் உண்மையை மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவவசனத்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்களார் எண்ணத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய அடைமடிக்கு அவரை தந்தளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தமிழகத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அளிச்சுவோம் என்று மிகுந்த இரக்கத்தை வாக்குத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவன் விடுதலையாக்கி சகல நன்மையில் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உன்னை ஜீவகரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். லெந்தனும் நாட்களின் 2ஆம் ஞாயிற்குரிய சுருகு ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்களை ரட்சித்துக் கொள்ள
நாங்கள் சக்தியற்றவர்கள் என்று அறிந்திருக்கிறீரே. சரீரத்துக்கு நேரும் எந்த உபத்திரவங்களும், ஆத்துமாவை விரோதித்து சேதப்படுத்தும் எந்த பொல்லாத நினைவுகளும் எங்களை அணுகாதபடி புறம்பாக எங்கள் சரீரத்தையும் உள்ளாக எங்கள் ஆத்துமாவையும் காப்பாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசிய திருச்சபைக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள் என்பது இது ஆண்டவரின் திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றியறிதல் இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார் என்பது இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையும் மூன்றாம் நாள்
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சேச கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையில் பங்கெடுக்க முடிய வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் இன்று மேலும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு வாஞ்சியோடு கூட சாது ஐயா அவர்கள் நமக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே சாதை அவர்களை ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். ஒரு ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் இங்கே ஜெபிக்கும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. இந்த ஆராதனை வேலை மூலமாக பல இடங்களில் குறிப்பாக வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்கள், அது மாத்திரம் அல்ல, ஆளுங்கள் இல்லாத கிராமத்தில் வாழ்கின்ற பிள்ளைகள், கிறிஸ்துவர் அல்லாத அநேக சகோதர சகோதரிகள் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய கணவன் இல்லாத ஒரு நேரத்தில் அல்லது என்னுடைய மனைவி இல்லாத நேரங்களில் நான் இந்த ஆராதனை வேளையில் பங்கெடுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன். குடும்பத்தில் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நான் தனியாக இருந்து இதை நான் பார்த்து கொண்டிருக்கேன்னு சொல்லி அநேகர் சொல்ல நான் கேட்டு ஆண்டவரை துதிக்கிறேன். இப்படி அநேக மக்களுக்கு இது மிக பிரயோஜனமாக இருப்பது எண்ணி கர்த்தரை துதிக்கிறேன். ஆக நீங்கள் இந்த ஆராதனை வேளைக்கு அதிகமாக ஜெபியுங்கள் மாத்திரமல்ல, இதனுடைய தேவைகளையும் சந்திக்க முன்வரும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளை தாங்க முன் வந்திருக்கின்ற சென்னையை சார்ந்த ஓய்வு பெற்ற பேராசிரியருடைய குடும்பத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களை அதிகமாக நேசிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தினர், நமக்காக ஜெபிக்கின்ற ஒரு அருமையான பெற்றோர்கள், கர்த்தர் தாமே அருமையான இந்த குடும்பத்தினரையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்த அருமையான அன்புக்குரிய மகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தாமே அருமையான மகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் ஆண்டவர் பரத்திருந்து கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. அதே போல் அவருடைய அன்புக்குரிய சகோதரி அவர்களையும் ஆண்டவர் தாமே அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களிலே, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று ஆண்டவர் சொன்ன இந்த வாக்கின்படியே கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளோடு கூட இருந்து இவள் கடந்த சில எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் அவளை பாதுகாத்து ஆதரித்து ஆசீர்வதித்து எல்லா நன்மையினாலும் கிருபையினாலும் உயர்த்துவாராக. தேவ பிரசன்னம், தேவ கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டு கொள்வதாக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காயுசையும் ஆண்டவர் அருளி செய்து இந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களுக்காக பல வகையில் உதவி செய்கிற எல்லாருக்காகவும் ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்புவாராக. தேவ பிரசனமும் தேவ கிருபையும் உங்களோடு கூட எப்பொழுது நிலைத்திருப்பதாக. ஆமென்.
தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்க நல்ல தகப்பனே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்கிற உம்முடைய வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. தாழ்த்துமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம், நாம் சுவிசேஷ வாக்கியமாக வாசிக்க கேட்ட வேத பகுதியாகிய பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இங்கு உபதேசம் பண்ணி கொண்டு வரும்பொழுது இவ்வாறாக சொல்லுகிறார், உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியினால் நீங்களும் நானும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சுபாவம் எப்படிப்பட்டது? இரக்கமுள்ள ஒரு சுபாவம். அவருக்கு பல பெயர்கள் இருக்கிறதுங்க. அதில் ஒரு பெயர் எல்ஷடாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்ஷடாய் என்பதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆனால் அதற்கு இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏல் என்று சொன்னால் கடவுள், ஆண்டவர். ஷாட் என்று சொன்னால் அதற்கு பிரஸ்ட் அல்லது மார்பு என்று சொல்கிறார்கள். பால் கொடுக்கிற ஒரு தாயின் மார்பை போல அவர் அத்தனை அன்புடையவர், அத்தனை இரக்கமுடையவர் என்று சொல்லுகிறார்கள். யாத்திரையாகும் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கர்த்தர் மோசேக்கு தம்முடைய நாமத்தை சொல்லும் பொழுது அவர் மிகுந்த இரக்கமுடையவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், யாக்கோபு 5:11 ஆகிய வசனங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சுபாவம் மிகுந்த இரக்கம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தன் எபேசியர்கள் நிருபத்தில் அவர் சொல்லும் பொழுது 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு ஆண்டவர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகின்றான், இந்த இரக்கத்தினாலே ஆண்டவர் நம்ம என்ன செய்தாராம்? மறுபடியும் ஜெனிப்பித்தார் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் இரக்கமுள்ள ஆண்டவர். இங்கு வசனம் சொல்லுகிறது, ஆகவே ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கின இந்த சர்வ வல்லமுள்ள தேவனுடைய சுபாவம் இரக்கமுள்ளதாக இருக்கு. ஆகவே தான் இன்றைக்கு நீங்களும் நானும் அழிந்து போகாமல் இருக்கின்றோம். அவர் அத்தனை இரக்கமுடையவராய் இருக்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லுகின்றார். நாம் ஏன் இரக்கம் பாராட்டணும்? அதை குறித்து உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு ஏன் நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினால். பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறபடி நாம ஏன் இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டும்? வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது ரோமர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 1 யோவான் 3:10 ஆகிய வசனங்களிலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மத்தேயு 5:45 பார்க்கும் பொழுது நாம் பிதாவின் புத்திரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஏன் இரக்கம் பாராட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் இரக்கமாக இருக்கிறார். நாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் அநேக வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அவருடைய பிள்ளைகள். அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற ஒரு புத்திர சுவிகார ஆவி நமக்கு தந்திருக்கிறார். நாம் அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறபடினால நம்முடைய தகப்பனாக இருக்கிற கர்த்தருடைய சுபாவம் நமக்குள் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார்.
ஆகவே தான் சொல்றாரு, உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். வேதம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுதல் வரை ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய இரக்கம் எத்தனை பெரியது என்று நம்ம பார்க்கலாம். சோதோம் குமர பட்டணத்தில் இங்கு லோத்து இருந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த லோத்து ஒரு பெரிய ஒரு உத்தமன், ஒரு நீதிமான். அந்த ஜனங்களோடு கூட சேர்ந்து அவனை அழிக்க விரும்பவில்லை. நீதிமானுக்காக பரிதபிக்கிற ஆண்டவர் அவன் அந்த இடத்துல தாமதித்து கொண்டிருந்த பொழுது இந்த தூதருடைய கரங்களை பிடிச்சு ஊருக்கு வெளியே கொண்டு போய் விட்டாங்களாம். அவங்க மீது வைத்த ஒரு இரக்கம் எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர் பாருங்க, நல்ல ஆண்டவர் பாருங்க. ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருந்தார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது யாத்திரை புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கர்த்தர் மோசே அழைத்தார். அவன் மலையில் போய் இருக்கிறார். இரவும் பகலும் 40 நாள் ஆண்டவரோடு கூட என்ன செய்தான்னா அவன் அங்கே இருக்கிறதாக இங்கே வேதத்தில் நாம் பார்க்கிறோம். 31ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவன் மலையிலிருந்து திரும்ப வருகிறான். தேவனுடைய கற்பனைகளை அவன் 2 கைகளிலும் பெற்றுக்கொண்டு கற்பனைகளை பெற்றுக்கொண்டு வருகிறான். 32ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள் எல்லாரும் ஆரோனிடத்தில் வந்து, மோசேக்கு என்ன ஆனது தெரியவில்லை, எங்களுக்கு எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வத்தை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அவனை போட்டு பஞ்சரிக்கிறாங்க. வேறு வழி கிடையாது. அவன் அங்கே ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கினதாக விதத்தில் பார்க்கிறோம் 4ஆம் வசனத்தில். அதை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த கன்றுக்குட்டியை வைத்து ஒரு பண்டிகை கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். விருந்து பண்ணுறாங்க, அங்கே என்னென்னமோ செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆடுறாங்க, பாடுறாங்க. தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அப்படிதான் ஆண்டவர் சொன்னார், என்னையன்றி உனக்கு வேறு தேவர் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் கொஞ்ச காலத்திற்குள்ளாக இது மோசே மலையிலிருந்து இது கற்பனைகளை பெற்றுக்கொண்டு கீழே வருவதற்குள்ளாக ஜனங்கள் பாவம் செய்து விட்டார்கள். ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன்னா தேவன் அருவருக்கிற காரியம் இந்த விக்கிரக ஆராதனை பார்த்துக்கிடுங்க. நீங்கள் யாத்திரை புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். கர்த்தர் மோசேயிடம் சொல்லுகிறார், நீ என்னை விட்டுவிடு, நான் இந்த ஜனங்களை அழிக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். மோசே தேவ சமூகத்தில் கதறுகிறான். நீங்கள் 11, 12, 13 ஆகிய வசனங்களில் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவரே இது ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்து நீ அழைத்து கொண்டு வந்தீர். இப்படி பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த இந்த கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தீர். ஆனால் இப்பொழுது மலைகளிலும் இந்த வனாந்தரத்திலும் இவர்களை கொன்று போட்டால் அவர்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது உம்மை பற்றி ஏளனமாக பேசுவார்கள். வனாந்தரத்திலே இவர்களை இந்த ஆண்டவர் அழித்து போடும்படியாகத்தான் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். நீ தயவாய் இந்த ஜனங்களின் மீது பரிதாபம் கொள்ளும் என்று கெஞ்சி பிரார்த்தனை பண்ணினா என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். ஆண்டவர் இவர் மீது வைத்த அந்த பரிதாபம், அந்த இரக்கத்து நிமித்தமாக அந்த ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். 51ஆம் சங்கீதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 1ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனே முது கிருபையின்படி எனக்கு இறங்கும், முது மிகுந்த இரக்கங்களின்படியும் என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும், முது மிகுந்த இரக்கங்களின் நிமித்தம்
என் மீறல் நீங்க என்னை சுத்திகரி. சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா தேவ சமூகத்திலே புலம்புகின்றான். காரணம், இவன் செய்த ஒரு பெரிய ஒரு பாவம். பத்சேபாளை அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், உரியாவின் மனைவிடமிருந்து அவன் தனக்காக எடுத்துக்கொண்டான். அவளோடு உபச்சாரம் செய்தார் என்பதாக வசனம் சொல்லுகிறது. தேவன் அருவருக்கிற பாவங்களில் ரொம்ப அவர் வெறுக்கத்தக்க ஒரு பாவம் விக்கிரக ஆராதனை, இந்த வேசித்தன உபச்சாரம். பார்த்துக்கிட்டுங்க, ஆண்டவருடைய கோபம் இவன் மீது வருகிறது. தேவ சமூகத்தில் அவன் என்ன கதறுகிறான், ஆண்டவரே உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும். இவன் செய்த தண்டனை, இவன் செய்த பாவத்திற்கு ஒரே ஒரு தண்டனை, மரணம்தான். அப்படி மிகுந்த இறக்கங்கள் நிமித்தம் என் மீறல் நீங்க சுத்திகரியும். அவன் புலம்பு நிமித்தமாக ஆண்டவர் இவனுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். 2 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது தாவீது நாத்தாண்டத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய இரக்கத்தின் நிமித்தமாகத்தான் வனாந்தரத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்த பொழுதிலும் கூட அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். தாவீது ஒரு பெரிய துரோகம் செய்து விட்டான். கர்த்தருக்கு விரோதமாக விபச்சாரம் பாவம் செய்து விட்டான். ஆண்டவருடைய சமூகத்தினுடைய இரக்கத்திற்காக அவன் மன்றாடிய நிமித்தமாக, ஆண்டவருடைய பெரிய கிருபை இரக்கத்தின் நிமித்தமாக அவன் சாகாதபடிக்கு கர்த்தர் காத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட என்ன ஆண்டவர் எதிர்பார்த்துட்ட தெரியுமா? அவர் எவ்வளோ இரக்கமுடையவராக இருக்கிறார். நாம் இரக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நமக்குள்ள மற்றொரு மீது ஒரு இரக்க சுபாவம். நமக்கு விரோதமாக பல பேர் பல காரியங்களை செய்தாலும் கூட நாம் அவங்க மீது தயவாக இருக்கணும், மன்னிக்கணும், அவளை ஏற்றுக்கொள்ளணும், அவங்க மீது இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 1981ஆம் ஆண்டு மே 13ஆம் தேதி வாட்டிகன் சிட்டி, ரோம் நகரில் இருக்கின்ற அந்த சென்ட் பீட்டர்ஸ் ஸ்கொயர் என்று சொல்லுவார்கள், பேதுரு சதுக்கம். அப்பொழுது இங்கு போப்பாக இருந்த 2ஆம் ஜான் பால் அவர் ஜனங்களை சந்தித்து ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருந்த பொழுது, துருக்கி நாட்டை சார்ந்த ஒரு மனிதன் மெக்மெட் அலி அகா, இந்த ஒரு வாலிபன், ஒரு மனிதன், வலதுசாரி சிந்தனையுடையவன், இந்த போப் மீது மிகுந்த ஒரு கோபம் அவனுக்கு. அவன் என்ன செய்தான், இவ்வாறு பொதுமக்களை சந்தித்து ஆசிகள் வழங்கி கொண்டிருக்கும் பொழுது அருகில் நின்று வயிற்றிலும் மார்பிலும் துப்பாக்கியில் சரமாரியாக சுட்டான். அதற்குள்ளாக பாதுகாவலர்கள் பிடித்து விட்டார்கள். போப் இது நிமித்தமாக அதிகமாக பாதிக்கப்பட்டார். உடனடியாக மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டு மிக அதிகமாக போராடி அவருடைய உயிரை காப்பாற்றி விட்டார்கள். 2 ஆண்டுகள் கழித்து 1983ஆம் ஆண்டு இத்தாலியுடைய சிறைச்சாலையிலே அப்படி இருக்கும் பொழுது அவனை சந்தித்து அவனோடு கூட பேசினார். மகனை, எதற்காக நீ இவ்வாறு செய்தாய்? அவன் பல காரணங்களை சொன்னான். கடைசியில் போப் சொன்ன ஒரு காரியம், நான் உன்னை மன்னிச்சிடுறேன். அவன் மீது மிகுந்த இரக்கத்தோடு கூட அவர் சொன்னார், நான் உன்னை மன்னிச்சிடுறேன் என்று சொல்லிவிட்டார். தனக்கு எதிராக செயல்பட்டவர் தன்னை கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த மனிதனுக்கு கூட இரக்கம் காண்பித்து அவனுக்கு பயங்கரமான அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. சில ஆண்டுகள் கழித்து இதை போப் அவன் மீது வைத்த கருணை நிமித்தமாக, இரக்கத்து நிமித்தமாக அவன் விடுதலை செய்யப்பட்டான் என்பதாக சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவும் கூட தன்னை அடித்தவர்கள் மீது
மிகுந்த அனுபவித்தபடினால், இறக்க வைத்தபடினால் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தேவான் சொன்னார், ஆண்டவரே, தன்னை கல்லறைகளை பார்த்து சொன்னார், இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரும். அப்ப இந்த ஜனங்கள் மீது எவ்வளவு ஒரு அக்கறை இருக்கு. ஏனென்றால் இந்த பாவத்திற்கான தண்டனை எவ்வளவு கொடியது என்பதை அவள் அறிந்திருந்தான். இவள் மீது சுமத்தாதிரும். ஜனங்கள் மீது வைத்த அந்த அன்பு, பரிதாபம், இரக்கம், நமக்கு அந்த இரக்க சுவாபம் வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம எதற்காக நம்ம இரக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும்? நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. 7ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இரக்கம் பாராட்ட வேண்டும்? நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இரக்கம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு அந்த இரக்க சுவாபம் வேண்டும் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது தாவீதும் யோனத்தானும் மிக அதிகமாக நேசித்தார்கள். 2 பேருடைய இருதயம் ஒன்றாக இணைக்கப்பட்டிருந்தது. ஆனால் யோனத்தானுடைய தகப்பனாகிய சவுல் இது தாவீதை கொல்லுவதற்கு பல முறை முயற்சி செய்தான். ஒரு முறை இந்த தாவீதை கொல்ல வேண்டும் என்று தீவிரமாக இருக்கும் பொழுது யோனத்தான் தான் வந்து சொல்கிறான். 1 சாமுவேல் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் 41, 42 ஆகிய வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, என் தகப்பன் உன்னை கொல்லும்படியாக மிக தீவிரமாக இருக்கிறார், ஆகவே தப்பித்து போ என்று சொல்லி அவனை தப்பிக்க வைக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். அவன் சவுலுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது தன்னுடைய கடைசி காலங்கள் வரை எப்படியாயிலும் தாவீதை கொலை செய்யும்படியாகத்தான் அவன் வகை தேடி தன்னுடைய படைகளோடு கூட செல்லுகிறத வேதத்தில். ஆனால் தாவீதுக்கு சில வாய்ப்புகள் கிடைத்தது சவுலை கொல்லுவதற்கு. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 10, 11, 1 சாமுவேல் 26, 8, 9 ஆகிய வசனங்களை நான் வாசித்து பார்க்கும் பொழுது, சவுல் ஒரு கெபியிலே தன்னந்தனியாய் இருக்கும் பொழுது கொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு. மற்றொரு வாய்ப்பு, ஆகிலா மேட்டிலே அவன் படுத்து நித்திரை செய்யும் பொழுது எல்லாரும் தூங்கிவிட்டார்கள். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, ஒரே போடாக போட்டு சவுலை கொலை செய்திருக்கலாம். அதில் 2 வாய்ப்புகள் கிடைத்த பொழுதும் கூட அவன் மீது இரக்கம் வைத்தான். கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷன் என்று சொல்லி. அதனால தாங்க ஆண்டவர் அவனுடைய ராஜ்யபாரத்தை 40 ஆண்டு காலங்கள் சில குறைகள் இருக்கத்தான் செய்துச்சு. ஆண்டவர் அவன் மீது இரக்கம் பாராட்டி மிக சிறப்பாக அவன் ஆட்சி செய்யும்படியாக தேவன் கிருபை கொடுத்தார். இது யோனத்தான் தாவீது மீது இரக்கம் பாராட்டினபடியினால் அவனுடைய மகனாகிய மேயுபோசேத்து அவனுடைய கடைசி காலம் வரைக்கும் தன்னோடு கூட போஜனம் பண்ணும்படியாக அவன் இரக்கம் பாராட்டினான் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். இரக்கமுள்ள ஒரு பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இதை யோனத்தான் தாவீது மீது இரக்கம் பாராட்டினான். அவனுடைய சந்ததிக்கு தாவீது உதவி செய்தான். ஒரு மனிதர்களே அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் செய்வாரா, செய்ய மாட்டாரா? அதனால தான் நாம் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 23 35 வரை உள்ள வசனங்களில் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்ல ஒரு அருமையான ஒரு ஓமை ஒன்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு ராஜாவிடம் அவனுடைய வேலை பார்க்கிறவன் 10,000 தாலந்து கடன் பட்டிருந்தான். மிக பெரிய தொகைங்க. 10,000 தாலந்து என்பது பல கோடிகள். இமேஜினே பார்க்க முடியாது. அவன் எப்படி இவ்வளோ கடன் வாங்கினான்னு தெரியாது. அவன் கடன் செலுத்த வேண்டிய நாளில் அவனை போய் கேட்கும் பொழுது ராஜா கையில் விழுந்து, ஐயா என்னை மன்னிச்சுக்கிட்டு என்னால் முடியலை, நான் எப்படியாயிலும் என் குடும்பத்தை வித்தாவது நான் கட்டியிருந்தேன்,
எனக்கு தயவு செய்து இரக்கம் பாராட்டுங்கன்னு சொல்லி அவன் கெஞ்சினான். ராஜா அவனுடைய கடனெல்லாம் மன்னித்து விட்டு சரி போ என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அவன் என்ன செய்தாலும் கூட அந்த கடனை அவனால் அடைக்கவே முடியாதுங்க. நான் ராஜா அவனுடைய கடனை மன்னிச்சிட்டேன். இவன் வெளியே போகிறான், இவன்ட்டு ஒரு 100 வெள்ளி காசு கடன் பெற்றிருக்கிறான். இதெல்லாம் கம்பேர் பண்ணி போகும்பொழுது பல லட்சம் கோடி ஒரு மனுஷன் கடன் பட்டு பல லட்சம் கோடி இருக்கும் பொழுது அதில் ஒரு ரூபாய் இல்லை 1 பைசாவுக்கு வேல்யூ இருக்கா? ஒன்றுக்கு. அதே போல தான் 100 வெள்ளி காசு. அவன் சொல்கிறான், எப்பா நான் உனக்கு தந்துடுறேன், என்கிட்ட காசு இல்லை, எப்படியா இதை சீக்கிரம் தந்துடுறேன். அவனை கழுத்தை பிடித்து நெரித்து அவனை பயங்கரமாக துன்பப்படுத்துகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். இதை போட்டு கொடுக்குன்னு 2 பேர் இருக்கான். கரெக்டாக போய் ராஜாட்ட சொல்லிட்டான். ராஜா அவனை அழைத்தார். நீங்கள் தொடர்ந்து 31, 32 ஆகிய வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, நான் உன் கடனெல்லாம் மன்னிச்சிட்டேனே, நீ உன் உடன் வேலைக்காரனுக்கு இந்த கடனை மன்னிக்காமல் விட்டது என்ன என்று சொல்லி நீங்கள் தொடர்ந்து 34 வசனத்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவரிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லப்பட்டது. ஜெயிலில் போட்டேன்னு சொல்லலைங்க, அவனு உபாதிக்கிறவன் இடத்தில் ஒப்பு கொடுத்தான். கடனை கொடுக்க மட்டும் அவனை சும்மா விட மாட்டாங்க, அவனை ஓத்திரப்பட துன்பப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இரக்கமற்ற ஒரு தன்மை. ஆனாலும் இரக்கமுடையவராக இருக்கும் பொழுது தேவனுடைய இரக்கம் தாராளமாக நமக்கு கிடைக்குங்க. ஒரு செய்தி ஒன்று வாசித்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அமெரிக்க தேசத்தில் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, அதில் ஒரு ஏழை மாணவன், அவருடைய தகப்பனாரும் தாயாரும் அவருடைய 9 வயசுக்குள்ளே இறந்து போனாங்க. தூரத்து உறவினர் மூலமாகத்தான் படிக்க ஆரம்பித்தான். ஆரம்ப கல்வி கல்லூரியில் படிக்க ஆரம்பித்தான். கல்லூரியில் படிப்பதற்கு அவனுக்கு உதவி செய்த அவனுடைய உறவினர்களால் அவனை படிக்க வைப்பதற்கு போதுமான அளவு பணம் செலுத்த முடியவில்லை. ஒரு முறை ஃபீஸ் கட்டுவதற்கு, தொடர்ந்து படிப்பதற்கு கையில் காசு கிடையாது. அவனும் அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவரும் அவனும் கஷ்டப்பட்டு கொடுங்க. 2 பேரும் ஒரு பிளான் பண்ணாங்க. ஏதாவது ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் நடத்தி, மியூசிக் ப்ரோக்ராம் நடத்தி அதில் பணத்தை கலெக்ட் பண்ணி நம்ம ஃபீஸை கட்டிடுவோம் என்று சொல்லி 2 பேரும் யோசித்தாங்க. அப்பொழுது போலந்து தேசத்தில் இக்னேசி ஜே பெட்ரவிஸ்கி என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய பியானோ வாசிக்கின்ற ஒரு இசைக்கலைஞர் ஒரு இருந்தார். மிக நேர்த்தியாக இந்த பியானோ வாசிப்பார் பார்த்துக்கிட்டுங்க. அவர் போய் சந்தித்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் நடத்த போகிறேன், வர முடியுமா? ஓகே. அந்த மேனேஜர் சொன்னார், அவருடைய மேனேஜர், எங்கள் பியானோ வாசிக்கின்ற இந்த இசைக்கலைஞர் வருவார், ஆனால் அவருக்கு நீங்கள் சம்பளமாக $2000 கொடுக்க வேண்டும். இது 1892 ஆண்டுகளில். இப்போ $2000 என்பது ஒரு பெரிய உயர்ந்த ஒரு தொகை. ஏன்னா இவர் உலக பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய இசைக்கலைஞர். சரி என்று ஒப்புக்கொண்டு விட்டார்கள். நாட்கள், ஒரு குறிப்பிட்ட நாள் குறிக்கப்பட்டது. எல்லாம் இந்த கூட்டம் நடத்துவதற்கு வேண்டிய அரங்கத்தை எல்லாம், ஆடிட்டோரியத்தெல்லாம் அவங்க வாடகைக்கு எடுத்துட்டாங்க. டிக்கெட்டில் அதுக்கு அடித்தாங்க. அதை போய் பல இடங்களுக்கு போய் என்ன செய்தாங்கன்னா சேல் பண்ணுறாங்க. ஆனால் அதே நாளில் அதே பட்டணத்தில் இன்னொரு ப்ரோக்ராம் இருந்தபடினால இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு என்ன செய்யலைன்னாக்கி டிக்கெட்டை விற்க முடியலை. இவங்க இடையில போய் அதுக்கு இடையில திருப்பி போய் அவங்கள போய் பார்க்குறாங்க. பேட்ரவஸ்கி போய் பார்க்குறாங்க, ஐயா இந்த ப்ரோக்ராமை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிடலாமா, இல்லை கேன்சல் பண்ணிடலாமா? ஏனென்றால் அன்றைக்கு இன்னொரு நிகழ்ச்சி இருக்கிறபடினாலும் எங்களால் டிக்கெட்டை விற்க முடியலை. அவர் ரொம்ப காட்டமாக சொல்லிட்டார், இக்னேஷி அதெல்லாம் கிடையாது, நான் குறிப்பிட்ட நாளில் வருவேன், கண்டிப்பாக நீங்கள் ப்ரோக்ராம் நடத்தும். இவங்க ரொம்ப இளம் வாலிபர்கள், கல்லூரி படிக்கிற மாணவர்கள், என்ன செய்யணும் தெரியலை. சரி என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி குறிப்பிட்ட நாள் வந்தது. ப்ரோக்ராம் மிக சிறப்பாக நடைபெற்றது. கடைசியில் விற்ற டிக்கெட்டு காசெல்லாம் வசூல் பண்ணி பார்த்தாச்சுன்னா $1600 தான் இருக்குது. இந்த நண்பர்களுக்கு என்ன செய்யணும் ஒன்றும் ஓடலை.
சரிப்பா அந்த ரூபாயை கொடுத்துட்டு ஒரு செக்கு மிச்சம் $400 பிந்திய தேதி போட்டு கொடுப்புன்னு சொல்லி அந்த செக்கையும் எடுத்துக்கொண்டு போய் அவரை பார்த்து சொன்னாங்க, ஐயா எதிர்பார்த்த அளவு எங்களுக்கு பணம் பிரிக்க முடியலை, இந்த கூட்டம் நடைபெற்ற இந்த அரங்குக்கு கூட எங்களால் பணம் கட்ட முடியலை, $1600 மாத்திரம் இருக்கிறது, நாங்கள் ஒரு செக்கு $400 வச்சுருக்கோம், அதை கொஞ்சம் பிந்திய டேட்டு போட்டு தந்திருக்கிறோம், சீக்கிரத்தில் எப்படியாயிலும் நாங்கள் அந்த மீதமுள்ள பணத்தையும் கொடுத்துருவோம், தயவுசெய்து வாங்கிக்கொள்ளுங்கன்னு சொல்லி கண்ணீர் மல்க அந்த பியானோ இசைக்கலைஞர் இடத்துல கொடுத்தாங்க. அதை வாங்கினார், அதை செக் அப்படி கிழிச்சு தூர போட்டார். இவர்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஐயோ என்ன இவர் செய்து கொண்டிருக்கிறாரே, என்ன செய்ய போகிறாரோ, ஒரே கலக்கம். கூட்டு தம்பி எதுக்காக இப்போ அந்த கூட்டம் நடத்துனீங்க? ஐயா எங்கள் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் கிடையாது சொன்னார். $1600 நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் நல்ல காரியத்துக்காக தான் ப்ரோக்ராம் நடத்துகிறீங்க, இது ஃபீஸை இந்த பணத்தை வைத்து இங்கே ஃபீஸை கட்டுங்க, நீங்கள் எனக்கு இந்த $400 தரண்டாம், இந்த கூட்டம் நடைபெற்ற இந்த அரங்குக்கு இந்த ஆடிட்டோரியத்துக்கு எவ்வளவோ அதையும் நானே தருகிறேன்னு சொல்லி. ஏன்னா அவர் பெரிய பணக்காரர் இந்த பேட்ரவிஸ்கி. அந்த படத்தை அவர் கொடுத்து விட்டு, தம்பி நான் உங்களுக்கு உதவி செய்யாவிட்டால் யார் உதவி செய்வா, நீங்கள் ஒரு நல்ல காரியத்திற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்திருக்கிறது, கவலைப்படாதீர்கள், நான் எல்லாவற்றையும் செலுத்தி சொல்லி அந்த பணத்தையெல்லாம் செலுத்தி விட்டு இந்த ரூபாயும் கையில் கொடுத்துட்டு அவர் போய்விட்டார். இவங்களுக்கு இருந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. ஐயோ இவரை போல ஒரு உத்தமரை பார்க்கவில்லைன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. சில வருடங்கள் கழிந்தது. அவர் போலந்து தேசத்தினுடைய அதிபராக, பிரைம் மினிஸ்டராக மாறிவிட்டார், பிரதம மந்திரியாக மாறிவிட்டார். ஏன்னா ஒரு நல்ல மனுஷன் பார்த்துக்கிடுங்க. முதலாம் உலகப் போர் அந்த நேரத்தில், அப்பொழுதுதான் அந்த நாடு கொஞ்சம் வளர்ந்து வந்து உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. அந்த பொருளாதாரத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு விட்டது. அந்த நாடு சின்ன பின்னமானது போல ஆகிவிட்டது. இந்த இக்னேஷி சொல்லப்பட்ட இந்த பிரதம மந்திரியால் ஒன்றுமே செய்ய முடியலை, காப்பாற்ற முடியலை. ஜனங்கள் பஞ்சத்தினால் மடிந்து கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுதுதான் அவர்கள் கேள்விப்பட்டார், அமெரிக்க தேசத்தில் ARA, அமெரிக்கன் ரிலீஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது ஏழைகளுக்கு உதவுகிற ஒரு ஸ்தாபனம் ஒன்று அமெரிக்காவில் இருக்கிறது. அதனுடைய தலைவரை போய் பார்க்க சென்றார். அதனுடைய தலைவர் ஹெர்பர்ட் ஹூவர். இவர் பின்னால் அமெரிக்காவுடைய 31வது ஜனாதிபதியாக பதவியேற்ற ஒரு மிக சிறந்த ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி. அவரை போய் பார்த்து, ஐயா எங்கள் நாட்டுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்யணும், லட்சக்கணக்கான மக்கள் பசியும் பட்டினியுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு உணவு கிடையாது, சின்ன தேசம். கண்ணீர் மல்க போய் இந்த போலந்து தேச அதிபர் அந்த பேட்ரவிஸ்கி போய் கேட்டார். இந்த ஹெர்பர்ட் ஹூவர் கேட்டார், என்னென்னலாம் வேணும், எல்லாம் லிஸ்ட்டு போட்டு கொடுத்தாங்க. அவர் கேட்டதற்கு அதிகமாகவே டன்னாக கொடுத்து அனுப்பினார். எல்லாம் போலந்துக்கு வந்து சேர்ந்தது. எல்லாரும் சாப்பிடுங்க. பஞ்சமே இல்லாத அளவிற்கு அந்த நாடு மாறிவிட்டது. அவருக்கு பெரிய மகிழ்ச்சி. நேராக மீண்டும் இந்த ஹெர்பர்ட் ஹூவரை சந்திக்கும்படியாக அந்த போலந்துடைய பிரதம மந்திரி வந்தார். அவர் பார்த்து சொன்னார், கண்ணீர் மல்க, ஐயா நீங்கள் செய்த உதவியை ஒரு நாளும் மறக்க மாட்டேயா, நாங்கள் செத்து கொண்டிருந்தோம், என் ஜனங்களும் நாங்களும், கடைசி நேரத்தில் நீங்கள் வந்து கை கொடுத்தீங்க ஐயா, ரொம்ப நன்றி அப்படி சொன்னாங்க. ஹெர்பர்ட் ஹூவர் என்ன சொல்ல தெரியுமா, நோ பிரைம் மினிஸ்டர், நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, டோன்ட் சே லைக் தட், நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. ஏன் ஐயா, நான் ஒன்றும் உங்களுக்கு கொடுத்தது ஒரு பெரிய காரியம் கிடையாது, அதுக்கு முன்னால் நீங்கள் பெரிய காரியத்தை செய்திருக்கீங்க, நீங்கள் செய்தது தான் நான் உங்களுக்கு செய்திருக்கிறேன். ஒன்றும் புரியலை சொன்னார். ஐயா 25 ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் இந்த கல்லூரியில் படிப்பதற்கு ஃபீஸ் கட்ட வழி இல்லாமல் உங்களை வைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். தெரியுமா உங்களுக்கு?
ஆமாம் ஐயா, அந்த மாணவன் வேறு யாரும் கிடையாது ஐயா, நான் தான். இன்னைக்கு வாழ்வதற்கே வழி இல்லாமல், படிப்பதற்கு வழி இல்லாமல் இருந்த எனக்கு நீங்கள் உதவி செய்தீங்க. நீங்கள் உதவி செய்ததுனால தான் நான் படித்து இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். அன்றைக்கு நீங்கள் என்னை கைவிட்டு விட்டீர்கள்னு சொன்னால் நான் எங்கோ போயிருப்பேன் ஐயா. நீங்கள் செய்த உதவி உங்களுக்கு வந்திருக்கு. என் மீது அன்னைக்கு எவ்வளோ இறக்கம் வச்சு, அன்னைக்கு எவ்வளோ ஒரு பெருந்தன்மையோடு கூட பணத்தை எல்லாம் கட்டிட்டு எல்லாத்தையும் இங்கே தந்துட்டு போயிட்டேங்க ஐயா. அதற்கு முன்பாக மாத்திரம் கடவுள் உங்களுக்கு திருப்பி கொடுப்பதற்காக எனக்கு அந்த நல்ல வாய்ப்பு அன்னைக்கு உங்களுக்கு தந்திருக்கிறாரு. ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி இருவர் கட்டி அணைத்து கொண்டார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்வார்கள். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் கூட இத்தனை இரக்கமுடையவனாக இருக்கும் பொழுது சர்வ வல்லமுள்ள தேவன், நீங்களும் நான் ஆராதிக்கிற நமது ஆண்டவர், அவரை போல நம்ம இரக்கமாக இருக்கும்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இரக்கத்தை ஆண்டவர் காண்பிப்பாரா? காண்பிக்க மாட்டாரா? ஒருவேளை நீங்கள் சென்று கொண்டிருக்கிற நிலைமை, பாதைகள் எவ்வளோ ஒரு கடினமாக இருந்தாலும், எவ்வளோ ஒரு கஷ்டம் நிறைந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கூட ஆண்டவரை போல இரக்கமுள்ள ஒரு சுபாவம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தோடு கூட நாம் இருக்கும் பொழுது நான் நிச்சயமாக சொல்லுவேன், உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை சார்ந்த ஒவ்வொருவருக்கும், உங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தாராளமாக இந்த இரக்கத்தை காண்பிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னாருங்க மலை பிரசங்கத்தில், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கடைசி ஒன்றை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். நம்ம ஏன் இரக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும்? யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டப்படும். ஏன் நாம் இரக்கம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நாம் எல்லாரும் வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்பொழுது அதில் ஒரு இது நமக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த உலகத்தில் இரக்கம் செய்வோம் என்று சொன்னால் அங்கே அது நமக்கு கிரெடிட்டாக இருக்கு. எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறார். நீங்கள் மற்ற 25ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் சொல்லும் பொழுது, கடைசி நாட்களில் அவர் நியாயந்திருக்கும்படியாக வரும் பொழுது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? நீங்கள் 25ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷத்தில் 34 40 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அப்படி சொல்லிட்டு, பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க, தாகமாக இருந்தேன், தண்ணீர் கொடுத்தீங்க, வியாதியாக இருந்தேன், பார்க்க வந்தேன், காவலில் இருந்தேன், என்னை விசாரிச்சேங்க, இப்படி பல காரியங்கள் சொல்லி கொண்டு வருகிறார். சொல்லிட்டு அவர் 40ஆம் வசனத்தை சொல்லுகிறார், இந்த ஜனங்கள்லாம் கேட்குறாங்க, ஐயா நீங்கள் எப்போ வியாதியாக இருந்தீங்க, எப்போ பசியாக இருந்தீங்க, எப்போ காவலில் இருந்தீங்க, தாகமாக இருந்தீங்கன்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார் 40ஆம் வசனத்தில், மிகவும் சிறியவராகி என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். அப்படி நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக ஆண்டவர் நியாயந்திருக்கும்படியே வரும் பொழுது அவங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க இந்த ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன அவங்க செய்த காரியத்தை சொல்கிறாருன்னா, என்னென்னலாம் அவங்க செய்தார்களோ, மற்றவர்களுக்கு உதவி செய்தார்களோ, இரக்கம் பாராட்டினார்களோ, அதை காரியத்தை அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். நியாயத்திற்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டப்படும். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான சம்பவம் ஒன்று இருக்குது. 19 31 வரை உள்ள வசனங்களில் ஐஸ்வர்யவான் லாசரு, ஐஸ்வர்யவான் விபச்சாரம் பண்ணினதாக, கொள்ளையடித்ததாக, களவு செய்ததாக எந்த தப்பும் அவனை பற்றி சொல்லப்படவில்லை. அவனுக்கு ஆபிரகாம் பற்றி தெரியும், ஈசாக்கை பற்றி தெரியும், எல்லாத்தையும் தெரியும்.
மோசையும் தெரியும் அவனுக்கு, எல்லாம் அவனுக்கு தெரியும். பார்த்துக்கிடுங்க. ஏன்னா ஆபிரகாமை தகப்பன் அப்படிலாம் சொல்கிறேன். பார்த்துக்கிடுங்க. அப்போ ஒரு நம்ம பாஷையில் சொல்லப்பட ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனாகத்தான் இருந்திருக்கிறான். ஆனால் அவன் ஏன் பாதாளத்துக்கு கொண்டு போகப்பட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 20, 21 ஆகிய வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, லாசர் என்னும் பேரு கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து. லாசரு ஒரு தரித்திரன், அவன் சரீரமெல்லாம் பருக்கள், சாப்பிடுவதற்கு ஒன்றும் கிடையாது, நாய்கள் வந்து நக்குகிறது. அவன் எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ்வர்யம் உள்ள அந்த பணக்கார மனிதனுடைய வாசல் பக்கத்தில் தான் கிடக்கான். இவனுக்கு அந்த முந்தைய வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரம் தரித்து அனுதினமும் சம்பரமுமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். நல்ல வஸ்திரம் உடுப்பதற்கு, நல்ல சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு கூட வசதியாக வாழ்ந்து கொண்டு வந்தான். வாசல் ஒருத்த கிடக்கா, அவனுக்கு உடுக்க துணி கிடையாது, சரீரமெல்லாம் பருக்கள், நாய்கள் வந்து நக்குகிறது, சாப்பிடுவதற்கு ஒன்றும் கிடையாது. அந்த வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான். இவனுக்கு ஆசை தான் இருந்துச்சே தவிர அது நிறைவேறலை. இவ்வளவு சாப்பாடு, இவ்வளவு ஒரு லக்ஸரிஸ் லைஃப், நல்ல வசதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த லாசருக்கு இந்த மிச்சம் கீழே தூர போடுற கொடுத்தா கூட அவனுக்கு பசி ஆறி இருக்குங்க. அது கூட அவனுக்கு கொடுக்கவில்லை என்று தான் நாம் பார்க்கிறோம். அங்கு 2 பேரும் மரித்து போய் விடுகிறார்கள். ஒருத்தன் ஆபிரகாம் மடிக்கு சென்று விடுகிறான் லாசரு, இவன் பாதாளத்துக்கு போகிறான். அப்போ தான் பார்க்குறான், ஐயோ இந்த லாசரு எங்கே கிடந்த, இப்போ அங்கே போய் இருக்கிறாங்க. ஐயா ஏன் அந்த நிலைமை? அவன் சொல்கிறான், நீ பூமியில் எல்லாத்தையும் அனுபவிச்ச, இந்த லாசரு கஷ்டத்தை மாத்திரம் தான் அனுபவித்தான். அதனால தான் இவன் வந்திருக்கிறான். கண்ணெதிரே இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு இறக்கம் செய்ய மறந்து போன மனமில்லாத இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் கொண்டு செல்லப்படுகிறான். அதனால தான் அங்கே வசனம் சொல்லுகிறது, நியாயத்திற்கு முன்பாக இறக்கம் மேன்மை பாராட்டப்படும். ஒரு நாள் நீங்களும் நானும் ஆண்டோடைய வெள்ளை சிங்காசனம் நிற்க வேண்டும். நியாயத்திற்கு முன்பாக நிற்கணுங்க. நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நம்மால் இயன்றதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம் மற்றும் இது இறக்கம் வைக்கும் பொழுது நிச்சயமாக நான் சொல்கிறேன், அவருடைய வருகையில் மாத்திரம் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது கூட ஆண்டோடைய இரக்கத்தை பெற்று ஆசீர்வாதமாக வாழ்வோம். அந்த ஒரு பெரிய கிருபைகளை ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கு தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். பணிப்பின் பாடலாக கீதம் 493, கிறிஸ்தவ கீர்த்தனை 192 பாடுவோம். விந்தை கிறிஸ்தேசு ராசா உந்தன் சிலுவை என் மேன்மை. கீதம் 493, கிறிஸ்தவ கீர்த்தனை 192 பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொன்னீங்களே சுவாமி. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே எங்கள் பிதா இரக்கமுடைய இரக்க சுவாபம் உடையவராக இருக்கிறபடினால் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு சுவாபத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் இரக்கம் காண்பிக்கும்போது இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னேன். நியாயத்திற்கு முன்பாக இது இரக்கம் மேன்மை பாராட்டப்படும் என்று சொன்னீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு சுவாபத்தை தாருங்க ஐயா. கடின உள்ளங்களை எங்களை விட்டு எடுத்து போடுங்க சுவாமி. மன கடினங்களை மாற்றும் சுவாமி. மன்னிக்க முடியாத தன்மைகளெல்லாம் எங்களை விட்டு எடுத்து போடுவீராக சுவாமி. நீ சிலுவையில் தொங்கும் பொழுது கூட பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னீரே சுவாமி. வலது பக்கத்து கடலை பார்த்து சொன்ன இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பா என்று சொன்னீரே அப்பா. நீர் எவ்வளவு அன்புடையவர், எவ்வளவு இரக்கமுடையவர் அப்பா. யார் யாரெல்லாம் இடத்தில் வருகிறார்களோ மனம் கசந்து தான் செய்த தவறுகளுக்கு மனசாபப்பட்டு இடத்தில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் எவ்வளவு இரக்கம் காண்பித்தீரப்பா. அந்த சுபாவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இது காணப்படும் எல்லா குறைகளையும் குற்றங்களையும் மன்னிங்க சுவாமி. இந்த உலகத்திலே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இரக்கம் காண்பிக்காவிட்டால் யார் எங்களுக்கு இரக்கம் காண்பிப்பாரப்பா. உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு இரக்கம் கிடைப்பதாக, உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு சகாயம் கிடைப்பதாக, எங்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு உம்முடைய சமூகத்தில் இரக்கம் கிடைக்கும்படி மன்றாடுகிறோம் ஐயா. என்னென்ன காரியத்திற்காக உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் மன்றாடுகிறார்களோ ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கும்படியை ஜெபிக்கின்றோம். பெற்றுக்கொள்வதற்கு தடையாயிருக்கிற எங்களுடைய பாவங்கள், மன கடினங்கள், இரக்கமற்ற சுவாபங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு அகற்றி போடுவீராக. கிறிஸ்துவுடைய அன்பு, உம்முடைய இரக்க சுவாபம் எங்களை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சத்துருக்களை நேசிக்கின்ற ஒரு அன்பை எங்களுக்கு கொடுப்பீராக சுவாமி. ஏழை எளிய மக்கள் மீது கரிசனை உள்ள ஒரு சிந்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தங்களுடைய குற்றங்களுக்காக, தன்னுடைய தவறுகளுக்கு மனசாபப்பட்டு சமுதில் வருகிற போது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு மீது உம்முடைய கிருபை தங்கியிருப்பதாக, உம்முடைய இரக்கம் ஆண்டவரை கடந்து வருவதாக, அவர்களை ஆசீர்வதிப்பதாக சுவாமி. என்னென்ன காரியத்திற்காக உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகள் மன்றாடுகிறார்களோ அதையெல்லாம் பரலோகத்தின் தேவன் கிருபையாய் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பத்தில் சமாதானம் கிடையாது, குடும்பத்தில் பிரிவினைகள், மனக்கசப்புகள் ஆண்டவர் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பத்தும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு குட்டி பரலோகத்தை போல ஒரு குடும்பமாய் மாற்றி கொடுப்பீராக. ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மூலமாக உங்களுடைய பிள்ளைகள் கடந்து வருகிற இந்த கண்ணீரின் பாதைகளெல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க சுவாமி. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் துடைப்பீராக. துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ரட்சித்து சொந்தப்படுத்துவீராக. இளைய குமாரன் இடத்தில் வந்தது போல தகப்பனே, இந்த பிள்ளைகள் மீண்டும் ஆண்டவரே அந்த புத்தி தெளிந்து வந்தது போல இந்த பாவ சுவாபங்களிலிருந்து அவர் விடுதலை ஆக்கப்பட்டு விடுதலை வருவதற்கு ஆண்டவரே நீர் கிருபை செய்ய இந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்துங்கப்பா. தகப்பனை, வியாதியினால் நிம்மதி இழந்து தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். இருதய பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, ஆண்டவரே அப்பா சரீரத்தில் காணப்படுகிற சிறுநீரக பிரச்சனை, எல்லா பிரச்சனை நிமித்தமாக வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. சில வியாதிகள் என்னவென்றே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறாங்க. கேன்சரினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா, முதுகு தண்டுவட பகுதியில் ஏற்பட்ட பிரச்சனை நிமித்தமாக மிகுந்த வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு தயவாய் இறங்குவீராக. மூச்சு விட கூட ஆண்டவர் முடியாத சிரமப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய இறக்கம் இந்த பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. இவருடைய கண்ணீரெல்லாம் எங்கள் ஆண்டவர் துடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உச்சந்தலை
தலை உள்ளங்கால் வரை கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக சுவாமி. வெகு ஆண்டுகளாக ஆஸ்துமா வியாதிகள் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். இப்பொழுது வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா போராட்டங்களையும் கொண்டு வருகிற பலவீனங்களை கொண்டு வருகிற பலவீன ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் வல்லமுடன் நாம் அதை கடிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இரத்த புற்றுநோய் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் சுகமடையும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளுக்குள்ளாக நரம்பு மண்டலங்களுக்குள்ள இரத்த ஓட்டங்களுக்குள்ள திசுகளுக்குள்ளாக தசைகளுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவ ஜீவனுடைய வல்லமை இறங்குவதாக இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையிலே உம்முடைய பிள்ளைகளுக்காக எங்கள் ஒவ்வொருவருக்காக சம்பாதித்து வைத்த அந்த விலையேறப்பெற்ற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சுகம் ஆரோக்கியம் ஐயா ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பரே உமக்கு ஸ்தோத்திரம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையப்பா கர்த்தருடைய வல்லமை இறங்கி அவளை சுகப்படுத்துவதாக. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற விசேஷத்தின் ஞானத்தை கொடுப்பீராக. அரசு தேர்வு எழுத போகிற எங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு விசேஷமும் ஜெபிக்கிறோம். எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரந்த பிள்ளைகள் அமருவதாக சுவாமி. ஒரு விசேஷத்தின் ஞானத்தில் நிரப்புங்க ஐயா. இந்த பிள்ளைகள் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்படி ஆண்டவர் கூட செல்லுவீராக. அவருடைய கரங்களை பிடித்து எழுதும்படியை ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் எல்லா கேள்விகளுக்கு சரியான பதில் எழுதும்படி எனக்கு கிருபைகளை கொடுப்பீராக. எந்த ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் வரக்கூடாதப்பா. நீங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. உயர்ந்த மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ளணும் ஐயா. ஆண்டவர் மெரிட்ல ஹையர் ஸ்டடிஸ் செல்வதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தம்மை நம்புகிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கு வித்தியாசத்தை காண செய்கிற ஆண்டவர் இந்த நாளில் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்களை இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. பரீட்சை காலங்களில் எந்த ஒரு பலவீனங்கள் மன அழுத்தங்கள் வரக்கூடாது, போராட்டங்கள் வரக்கூடாது, சோர்வுகள் வரக்கூடாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். வேலைக்காய் பல ஆண்டுகளை பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா. அயல் நாடுகளுக்கு சென்று படிக்கும்படியாக வேலைக்கு செல்லும்படி பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகள் மீது அமருவதாக. ஆண்டவரை சீக்கிரத்தில் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுவீராக சுவாமி. திருமண தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த குடும்பங்களில் மங்களகரமான நடைபெற உதவி செய்யுங்க. குழந்தை செல்வங்களை காத்திருக்கிற தம்பதிகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. வெகு ஆண்டுகளை காத்திருக்கிற இந்த பிள்ளைகள் மீது கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக, இரக்கம் பாராட்டுவீராக. அந்நாளுக்கு இறங்கின எங்கள் ஆண்டவர் ஐயா, எலிசபெத்துக்கு இறங்கின ஆண்டவர் ஐயா, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இரக்கம் பாராட்டியப்பா. கற்பத்திற்கு அடியை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பேறுகால அருமையான சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம். கற்பதற்கு நீ பூர்ணப்படுத்தி சுக பிரசவத்தை கொடுப்பீராக. வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்கு ஜெபிக்கிறையா. வயதான காலத்தில் ஆண்டவருடைய கரம் அது பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே அவருடைய எல்லாம் பலவீன கட்டுகளும் மாறிட்டு அங்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன ஆண்டவரையா. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அநேக இடங்களில் பிள்ளைகள் ஆண்டவரை கவனிக்க முடியாத சூழ்நிலையில் சுவாமி இருக்கின்ற ஒரு நிலைமை, ஆண்டவரே முதியோர் இல்லங்கள் இருக்கின்ற ஒரு நிலைமையப்பா. இந்த பிள்ளைகளை கர்த்தரே ஆண்டவரே அவர்களுக்கு தாயும் தகப்பனும் பிள்ளையுமாயிருந்து கவனித்துக் கொள்ளும்படியாக அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நல்ல சுகத்தை பலத்தை தீர்க்காயுசும் கொடுத்து வழிநடத்துங்க ஐயா. சின்னஞ்சிறு குழந்தைகளும் கரத்தில் கொடுக்கிறையா. பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தை ஏற்ற வளர்ச்சியை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. உங்களுடைய பிள்ளைகள் கைட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களிலும் விசேஷித்த நன்மைகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பல இடங்களில் பல நாடுகளிலிருந்து ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர் இருக்கின்ற சூழ்நிலையில் அவர் எதிர்பார்க்கிற நன்மைகளை ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளை தாங்குவதற்கு முன் வந்த சென்னையை சார்ந்த ஆண்டவரே பேராசிரியருடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக அருமையான ஆண்டவரே சகோதரி அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை காணும்படியாக கிருபை செய்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வருஷத்தின் நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர் இந்த புதிய ஆண்டு நன்மையினால் நிரப்பப்பட்ட ஒரு ஆண்டாக, ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆண்டாக,
ஆரோக்கியம் நிறைந்த ஒரு ஆடை காணப்பட உதவி செய்யுங்க ஐயா. அவருடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. அவருடைய அன்பு கணவரை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் அவர் மீது இருப்பதாக சுவாமி. அவருடைய எல்லா ஆண்டவரை தேவைகளுக்கு கர்த்தரை சந்திப்பீராக. கொடுத்த அன்பு மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகளை ஆசீர்வதிங்க. காலகாலத்து வேண்டிய எல்லா நன்மையான ஈவுகளையும் அருமையான சகோதரிக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் கோடி ஸ்தோத்திரம் ஐயா. அவருடைய உடன்பிறந்த சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய எல்லாம் பலவீனங்களை அறிந்திருக்கிறீங்க ஆண்டவர். உடைய மகளுக்கு பலனாய் இருந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அருமையான உமது பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து வழிநடத்துங்க. நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்கிறதுக்கு அதிகமாய் கிரியைச்சிற வல்லமையின்படியும் கர்த்தர் பெரிய காரியங்களை கட்டளையிடும். கணம் துதி மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தலை ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் எக்காலத்தினை விடுதல் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது. தகுதியும் நீதியும் விசேஷித்த கடமையுமாக இருக்கிறது. முதுகுமாரனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவர்கள் எல்லாரும் சிருஷ்டித்தீர். மனு குலத்தை முது சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டிப்பதனாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரில் மனித உருக்கமாக அன்பு கூர்ந்து முதுவரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவர் தந்த நேரம் அவர் சிலுவையில் ஒரே தினம் தம்மை ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பொருளும் பொந்துமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தமல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி
தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டிட்டிருக்கிறாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசருக்கு கொடுத்து, எல்லாரும் வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவுறுமதிச்சங்கள் என்றார். அப்படி ராபோஜனை பண்ணின பின் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உங்களுக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, முதுகுமாரனாகிய இலாண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலை நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளின்படியே அவர் வருகை எதிர்நோக்கிறவாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவ சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவ ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஒரு பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவராகி கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமகிமையும் என்னென்னைக்கும் உண்டாவதாக. பரமண்டலங்கள் இருக்கிற நமது இரட்சகருடைய திரு சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மில் எவ்வளவு பேரும் தகுதி இல்லை என்று உணர்ந்தவர்களாக ஆண்டவரை தகுதிப்படுத்தும்படி பரிசுத்தப்படுத்தும்படியாக நாம் யாவரும் சேர்ந்து தாழ்மையின் விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீதியாக சர்வத்தால் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சர்வம் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்கு வாசமாக இருப்பதற்கு சொல்லுங்கள். சரீரத்தை புசித்த இரத்தத்தை பானம் பண்ண கிருபை செய்துள்ளோம். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா?
ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகி சாக்கிரமத விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டராய் நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, சர்வ வல்லமுள்ள கடவுளே, பரமபிதாவே, நேசகுமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்கள் உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலையில்லா திருச்சரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றும் உள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரமும் ஆத்மாவும் ஆகிய எங்களை தூய உயிருள்ள பலியாக உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி உலகாமல் கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்தெடுக்க எங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றமடைய அருள் புரிவீராக. கடைசியில் நாங்கள் உமது இறைமக்கள் அனைவரோடும் உமது என்றும் உள்ள அரசின் மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவ்வுலகில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியானோரோடும் ஒரே கடவுளா என்றென்றும் வீச்சிருந்த ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் உடைய குமாரனாகியும் நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிறுத்திருக்கும்படி உங்கள் இறுதி சிந்தையை காக்கடுவது பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லவர் தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கொடுந்து இன்றும் என்னும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 510 பாமாலை 311 பாடவும். சிலுவை சுமந்தோனாக இயேசு உம்மை பற்றுவேன். கீதம் 510 பாமாலை 311 பாடவும்.
கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான மகிமையான இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவன் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து எங்கள் ஆசீர்வதித்தீரே, கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனை பங்கு பெற்ற அனைத்து பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருந்தார்களோ ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்து அனுப்புகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரை தொடர்ந்து நீரே உமது பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து ஒவ்வொரு நாளும் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக, இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வாருங்கள். கர்த்தர் நாமத்தினாலே ஆமென்.